ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விசிபிளா இருக்குங்களா? விசிபிளா இருக்கு. ஓகே. ஸோ டுடேஸ் பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சிபிள் அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து பார்க்க போறோம். பிஃபோர் கோயிங் டு ஆன்சிபிள் நம்மளுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம வந்து இந்த டூல்ஸ் எதுக்காக நம்ம படிக்கிறோம், இந்த டெவாப்ஸ்ன்ற கான்செப்ட் எதுக்காக படிக்கிறோம்ன்ற ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கும். ஸோ டெவாப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக லேர்ன் பண்றோம்? ஃபார் ஆட்டோமேஷன் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த டெவாப்ஸ்ன்ற சினாரியோஸை, அதாவது டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்ரேஷன்ஸ், இது ரெண்டுமே சேர்ந்தது தான் என்னது டெவாப்ஸ். டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்ரேஷன்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்தது தான் டெவாப்ஸ் கான்செப்ட். அப்ப என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல, அதாவது என்னோட ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டீஸ்ல நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேனுவலா பண்ண வேண்டிய ஆப்ரேஷன்ஸை நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன் வழியா என்னோட வேலையை நான் சீக்கிரம் முடிக்கிறேனோ, ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு ஐ எம் யூசிங் சம் மெத்தடாலஜிஸ் கால்ட் அஸ் டெவாப்ஸ். சரிங்களா? அப்ப அந்த ஆப்ரேஷன் நான் பண்றதுக்கு ஐ எம் யூசிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெவாப்ஸ் டூல்ஸ். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெவாப்ஸ் டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஹேண்டில் பண்றேன். ஒரு டெவாப்ஸ் டூல்ஸும் ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதில் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 10 டூல்ஸ் கிட்ட லேர்ன் பண்ணுவீங்க. லைக் வந்து கிட் அண்ட் கிட்டப், அப்புறம் ஜென்கின்ஸ்ன்ற ஒரு டூல் லேர்ன் பண்ணுவீங்க. இதெல்லாம் சில பேர் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, சில பேர் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நான் ஜஸ்ட் ஒரு ரேண்டமா போடுறேன். ஸ்ப்ளங்க், டெராஃபார்ம், ஆன்சிபிள், தென் வந்து பாத்தீங்கன்னா டாக்கர், குபர்னெட்ஸ், ப்ரொமித்தியஸ் அண்ட் கிராஃபானா, வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செஷன்ல, உங்களோட ப்ராஜெக்ட் செஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அடிஷ்னலா மேவன், சோனார், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸஸ். ஸோ இந்த மாதிரி சில டூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணி, அப்போ கிட் அண்ட் கிட்டப், ஜென்கின்ஸு, ஆன்சிபிள், ஸ்ப்ளங்க், டெராஃபார்ம், டாக்கர், குபர்னெட்ஸ், ப்ரொமித்தியஸ் அண்ட் கிராஃபானா, ஸ்ப்ளங்க், சாரி ப்ராஜெக்ட் செஷன்ல உங்களோட மேவன், சோனார் அண்ட் நெக்ஸஸ். அப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டூல்ஸ் கிட்ட நீங்க என்ன பண்ண போறீங்க, லேர்ன் பண்ண போறீங்க. இந்த ஈச் அண்ட் எவ்ரி டூல்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்ல ஒர்க் பண்ணும். இப்போ கிட் அண்ட் கிட்டப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ்க்காக லேர்ன் பண்ணுவீங்க, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லேர்ன் பண்ணுவீங்க. ஜென்கின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டகிரேஷனுக்காக லேர்ன் பண்ணுவீங்க, இன்டகிரேஷன். ஸ்ப்ளங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளங்க் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், லாக் லெவல் மானிட்டரிங், லாக் மானிட்டரிங். சரியா? லாக் மானிட்டரிங். டெராஃபார்ம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட், இன்ஃப்ரா ஆஸ் அ கோட். ஆன்சிபிள் சிஎம்எஸ். ஓகேங்களா? சிஎம்எஸ் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். டாக்கர் கண்டெய்னரைசேஷன். குபர்னெட்ஸ் வந்து ஆர்கஸ்ட்ரேஷன். இதெல்லாம் நான் ஏன் இங்க மென்ஷன் பண்றேன் அப்படின்னா இதெல்லாமே ஒரு டூலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வச்சு கால் பண்ணுவோம். இப்போ ப்ரொமித்தியஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மானிட்டரிங் தான். ப்ரொமித்தியஸ் வந்து மெட்ரிக்ஸ் மானிட்டரிங், கிராஃபானா வந்து விசுவலைசேஷன் டூல், விசுவலைசேஷன். இதெல்லாமே ஒன்னொன்னா படிப்பீங்க, சில பேர் ஆல்ரெடி படிச்சவங்களும் இருப்பீங்க. இது எல்லாமே ஒரு நேம், அடிஷனல் நேம்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ மேவன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, பில்டுக்காக யூஸ் பண்ற டூல், பில்டிங் டூல், பில்டு. சோனார் கியூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்டிங்கு. ஓகே. நெக்ஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் ரெபாசிட்டரி, நெக்ஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் ரெபாசிட்டரி. ஸோ இந்த ஒரு டூலுமே ஒரு ரீசனுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா லேர்ன் பண்றீங்க. இந்த ஒரு டூலுமே நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ரீசனுக்காக என்ன பண்றீங்க, லேர்ன் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு டூலும் இண்டிவிஜுவலா லேர்ன் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்டகிரேட் பண்ணுவீங்க. எப்படி ஒரு AWS சர்வீசஸ்ல EC2, S3,
ஐஏஎம், விபிசி, ரவுட் 53 எல்லாருமே ஏடபிள்யூஎஸ் கிளாஸ் முடிச்சிருக்கீங்க, கரெக்ட் தானே? யாராவது ஏடபிள்யூஎஸ் கிளாஸ் முடிக்காம யாராவது வந்திருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எல்லாருமே முடிச்சிருப்பீங்க, கரெக்டா? அப்ப ஏடபிள்யூஎஸ்ல இப்ப எனக்கு சொல்லுங்க, இப்ப EC2 S3 ஒன்னா தானோ? இல்ல ஐஎம் S3 ஒன்னா? இல்ல, கரெக்டா? எல்லாமே தனித்தனி. S3 எதுக்காக யூஸ் பண்ணீங்க? ஐஎம் எதுக்காக படிச்சீங்க? S3 வந்து ஸ்டோரேஜ்க்காக. S3 வந்து ஸ்டோரேஜ்க்காக படிச்சீங்க. ஐஎம் வந்து செக்யூரிட்டிக்காக படிச்சிருப்பீங்க. EC2ன்றது சர்வருக்காக படிச்சீங்க. அப்ப இது எல்லாத்தையுமே நான் தனித்தனியா லேர்ன் பண்ணேன். ஆனா லாஸ்டா என்ன பண்ணேன்? எல்லாத்தையும் சிடிசிபியா? நான் கேட்கறது ஏடபிள்யூஎஸ்ல கேட்டேன் நான். எல்லா சர்வீஸும் நான் தனித்தனியா லேர்ன் பண்ணேன். லாஸ்டா அந்த எல்லா சர்வீஸையும் நான் என்ன பண்ணேன்? யார் யாரெல்லாம் இந்த வீக்ல நடந்த ப்ராஜெக்ட் செஷன் அட்டன் பண்ணது? யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்க, யாரெல்லாம் அட்டன் பண்ணல? யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்க, யாரெல்லாம் அட்டன் பண்ணல? ஜெயந்த், விஜய், ஜெரால்ட், அரவிந்த், ஆதித்யா, மாறன், பூர்ணிமா, கார்த்திக் எல்லாருமே சொல்லுங்க. யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்க, யாரெல்லாம் அட்டன் பண்ணல? பண்ணலையா? சரி, ஓகே. வேற? அரவிந்த் அட்டெண்ட் பண்ணேன் ப்ரோ. பண்ணல. சாட்டர்டே பண்ணலையா? சாட்டர்டே சாட்டர்டே ப்ராஜெக்ட் அட்டெண்ட் பண்ணேன். பண்ணேன். பண்ணீங்க, ஓகே. சரி, வேற நெக்ஸ்ட்? அட்டெண்ட் பண்ணல சார். நான் பண்ணல. சரி, நான் பண்ணல ப்ரோ. பண்ணல, ஓகே. வேற? ஜெரால்ட் அண்ட் மாறன் அட்டெண்டடா? ஓகே. ஆதித்யா? நான் அட்டெண்ட் பண்ணல ப்ரோ. பண்ணல. நான் அட்டெண்ட் பண்ணேன். பண்ணீங்க. அப்ப இந்த பேட்ச்ல ஒரு 2-3 பேர் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, மத்தவங்க அட்டெண்ட் பண்ணாததுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஓகே, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், அவங்க பர்சனல் ரீசன். பட் மேக் ஷூர் தட் நெக்ஸ்ட் வர ப்ராஜெக்ட் செஷன்ல அகைன் உங்களோட குரூப்ல போட்டா போடுவோம், ஆர்எல்ஸ் நாங்க வந்து ஸ்டேட்டஸ் வைப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணி மறக்காம கேட்டு வாங்கிக்கோங்க. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ். ஓகேங்களா? ஒரு குரூப்ல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் இல்லைன்னா 2 டைம் அந்த ப்ராஜெக்ட் செஷனுக்கான லிங்க் வரும். அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த லிங்க் கிடைக்காது. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா நீங்க இவ்வளவு நாள் படிச்சதை அந்த ப்ராஜெக்ட் செஷன்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அதை எப்படி இன்டகிரேட் பண்றாங்கன்றத படிப்பீங்க. அப்ப நீங்க இவ்வளவு நாள் அதை இண்டிவிஜுவலா படிச்சதை நீங்க என்ன பண்றீங்க, அங்க ஒன்னா இன்டகிரேட் பண்றீங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ளோ, அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஃப்ளோ என்ன சொல்றாங்க அப்படின்றது உங்களோட ப்ராஜெக்ட் செஷன்ல பண்ணும்போது தான் அது தெரியும். அப்ப அந்த ப்ராஜெக்ட் செஷன்ல நீங்க கத்துக்கிற அந்த ஃப்ளோ தான் நீங்க போயிட்டு இன்டர்வியூல அட்டென்ட் பண்ணும்போது வாட் யூ ஹவ் டன் இன் யுவர் AWS ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்கும்போது உங்களால பேச முடியும். நீங்க தனித்தனியா யார் வேணாலும் என்னென்ன சர்வீஸ் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். ஆனா அதை வச்சு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது உங்களால எதுவுமே சொல்ல முடியாது. டேம் ஷூர் உங்களால எதுவுமே சொல்ல முடியாது. நான் வேணா எழுதி வேணா தரேன். உங்களால இண்டிவிஜுவல் சர்வீஸா உங்களால பேச முடியும். EC2னா என்ன, S3னா என்ன அப்படின்னு கேட்டா உங்களால சொல்ல முடியும். ஆனா அதை வச்சு நீ என்ன பண்ணன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? எல்லா சர்வீஸும் லேர்ன் பண்ணீங்க இல்லையா, இந்த எல்லா சர்வீஸும் வச்சு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? எதுவுமே தெரியாது. எஸ் ஆர் நோ? தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க கைஸ், தெரியுமா தெரியாதா? ப்ராஜெக்ட் செஷன் அட்டெண்ட் பண்ணலாம் தெரியாது ப்ரோ. ப்ராஜெக்ட் செஷன் அட்டன் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஒரு ஓவர்வியூ தெரியும். சரிப்பா, நம்ம இவ்வளவு நாள் இந்த சர்வீசஸ் எதுக்காக படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ அந்த ப்ராஜெக்ட் செஷன்ல தான் தெரிஞ்சிருக்கும். என்ன அரவிந்த், எஸ் ஆர் நோ? எஸ் ப்ரோ. ஸோ அப்ப அந்த ப்ராஜெக்ட் செஷன்ல நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் செஷன்ல நீங்க என்ன ஃப்ளோ லேர்ன் பண்ணிருக்கீங்க, அதுதான் உன்னோட இன்டர்வியூல கேட்பானே. அதுதான் உன்னோட இன்டர்வியூல உங்ககிட்ட கேட்கிற இதுவே அதுதான். நீங்க ப்ராஜெக்ட்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்களோட ப்ராஜெக்ட் என்ன மாதிரி ப்ராஜெக்டா இருந்தது, அப்ப நீங்க உங்க ப்ராஜெக்டை எதுல நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க,
ஒரு ஆன் ப்ரெமிஸ் என்வியான்மெண்ட்டா இல்லைன்னா ஒரு கிளவுட் ப்ரெமிசஸ் என்வியான்மெண்ட்டா அப்படின்னு கேட்கும்போது ஆன் ப்ரெமிஸ்னா என்ன அர்த்தம்? ஆன் ப்ரெமிசஸ்னா பிசிக்கல் என்வியான்மெண்ட்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்களா இல்ல ஒரு கிளவுட் பேஸ்ட் என்வியான்மெண்ட்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டா உங்களால என்ன பண்ண முடியாது, சொல்ல தெரியாது. அப்ப நீங்க கிளவுட் பேஸ்ட் என்வியான்மெண்ட்ல பண்ணிருக்கேன்னு சொல்றீங்கன்னா அப்ப அந்த கிளவுட் பேஸ்ட் என்வியான்மெண்ட்ல அதுக்கு நீ ஹோஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன சர்வீசஸ்லாம் நீ ஒர்க் பண்ணிருக்க, அப்ப அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணு. இப்படிதான் ஒரு கொஸ்டின் இருக்குமே. ஒரு ப்ராஜெக்ட் கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால லாஸ்ட் சான்ஸ் அகைன் நெக்ஸ்ட் மந்த் எண்டில் அகைன் இந்த மந்த் எண்டில் அகைன் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் செஷன் ஒன்று வரும். மறக்காம ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணுங்க. என் ஸ்டேட்டஸோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா மனோஜோட ஸ்டேட்டஸோ எங்கள் 2 பேர் எங்கள் நம்பர்ஸை சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஆர்எல்ஸ் எங்கள் நம்பர் சேவ் பண்ணல அப்படின்னா என்னோட நம்பருக்கு பிங் பண்ணிட்டு உங்கள் நேம் சொல்லுங்க, என் நம்பரையும் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் உங்களோட நேம்ஸ் எல்லாத்தையுமே என்னோட ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம கேட்டு வாங்கிக்கோங்க. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் அந்த லிங்க் திரும்பி கிடைக்காது. அதுக்கப்புறம் சார் நான் அட்டனே பண்ணல சார் திரும்பி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா 3.5 மாசத்துல அட்லீஸ்ட் 2 டைமாவது அந்த லிங்க் உங்களோட குரூப்ல வரும். ஐம் ஷூர் கண்டிப்பா போடுவோம். அன்னையும் மிஸ் பண்ணிட்டு நான் வந்து பார்க்கவே இல்லை உங்களோட ஒரு ரீசன் பர்சனல் ரீசனுக்காக நான் கிளாஸ் அட்டன் பண்ணல சொல்றீங்க அப்படின்னா அப்போ எங்களால ஷேர் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அந்த 3.5 மாசம் கோர்ஸ் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு லிங்க் கிடைச்சி பார்த்துடுறீங்க அப்படின்னா தட்ஸ் யுவர் லக். பார்க்காம மிஸ் பண்றீங்க அப்படின்னா தட்ஸ் யுவர் பேட் லக். அதுக்கப்புறம் சார் லிங்க் கொடுங்க சார் கேட்காதீங்க. சரிங்களா? இதை வார்னிங்கா எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னா ஒரு ஜென்டில் அட்வைஸா நான் சொல்றேன் அதையும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி. அதுக்கப்புறம் உங்களோட இது அப்ப நான் ஷேர் பண்ணல சார் மட்டும் கேட்காதீங்க தயவு செய்து ப்ளீஸ். சரிங்களா? ஸோ ப்ராஜெக்ட் இதே மாதிரி டெவாப்ஸ்லயுமே சரி. நான் ஏன் இப்போ ஏடபிள்யூஎஸ்ல பேசுறேன்னா ஏடபிள்யூஎஸ்ல நீங்க என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான் டெவாப்ஸ்லயும் பண்ண போறீங்க. டெவாப்ஸ்ல நம்ம வந்து ஒரு டூலா லேர்ன் பண்றோம். சில பேர் ஆல்மோஸ்ட் நிறைய டூல்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பாங்க. சில பேர் இப்போதான் டூல்ஸ் ஆரம்பிச்சு வந்திருப்பாங்க. சில பேர் இன்டர்மீடியேட்டரா ஒரு சில டூல்ஸ் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா? நான் எல்லாத்துக்குமே காமனா தான் எடுக்க போறது. டூல்ஸை பொறுத்த வரைக்கும் இதை படிச்சாதான் அதை படிக்க முடியும், அந்த டூல் தெரிஞ்சாதான் இந்த டூல் தெரியும், அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே இண்டிவிஜுவல் தான். ஸோ தட் நம்ம வந்து எதை வேணாலும் எதுல இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப இந்த சினாரியோஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டூலோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சிபிள் அப்படின்ற ஒரு டூல்ல இருந்து லேர்ன் பண்றோம். ஆன்சிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்சிபிள் இஸ் எ சிஎம்எஸ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சிஎம்எஸ் டூல், கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். சரிங்களா? கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் அப்டேஷனுக்கு, ஒரு பேட்சிங் அப்டேட்ஸுக்கு, தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்கு. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் ஏரியாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டூலை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல், இதோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் சொல்லிட்டேன். இது மேஜர்லி இது ஒரு டெப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூல் நான் யூஸ் பண்றேன்னு வைங்க. என்கிட்ட ஒரு சர்வர் இருக்கு. ஓகே, என்கிட்ட ஒரு சர்வர் இருக்கு. கன்சிடர் தட் என்கிட்ட ஒரு சர்வர் இருக்கு. ஸோ இந்த சர்வர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டெவாப்ஸ் டூலை இன்ஸ்டால் பண்றேன். அந்த டூலோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சிபிள். ஓகே, அந்த டூலோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சிபிள். ஸோ லெட் வி கன்சிடர் திஸ் சர்வர் ஆஸ் அ மாஸ்டர் மிஷின். ஏன்னா எந்த சர்வர்ல ஒரு டெவாப்ஸ் டூல் இன்ஸ்டால் பண்ணி இருக்கோ அந்த சர்வர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மேஜரா அந்த சர்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் தட் சர்வர் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் த அதர் சர்வீஸ். ஓகே, அப்ப அந்த சர்வர் என்னன்னு சொல்லுவீங்க? மாஸ்டர் மிஷின். அப்ப இந்த சர்வரோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற சர்வர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்ஃபிகர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் ஆக்டிவிட்டி. இந்த சர்வர் தான் என்ன சொல்லுவாங்க? மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் ஆக்டிவிட்டி. அப்ப இந்த சர்வரோட நான் என்ன பண்றேன்? மல்டிபிள் சர்வர்ஸ் நான் என்ன பண்றேன்? கான்ஃபிகர் பண்ணி வைக்கிறேன். மல்டிபிள் சர்வர்ஸ் என்ன பண்றேன்? கான்ஃபிகர் பண்ணி வைக்கிறேன். ஸோ தட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரம் மாஸ்டர் மிஷின்
டு ஸ்லேவ் மிஷின்ல ஒரு டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது என்ன டாஸ்க் வேணாலும் இருக்கும். நாட் ஒன்லி இதுதான் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்லாம் கிடையாது. எந்த டாஸ்க் வேணாலும் நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 3 சர்வர் இருக்குப்பா. இந்த 3 சர்வர்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பாச்சி, ஓகேங்களா, அப்பாச்சி HTTPD சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் ஒரு சர்வர்லயும் நான் இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னா இட் வில் டேக் அரௌண்ட் லைக் ஒரு 5 மினிட்ஸ் எடுக்குதுன்னு வச்சுக்கோ. நான் எல்லா சர்வரையும் ஓபன் பண்ணி SSH எடுத்து எல்லா சர்வர்லயும் நான் என்ன பண்றேன், அந்த HTTPDன்ற பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். அதை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி செட் பண்றேன். அதுல ஒரு சர்வர் எனக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இப்போ என்கிட்ட ஒரு 3 சர்வர் இருக்கு. அந்த 3 சர்வர்லயும் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அது பிரச்சனை இல்லை. 3 சர்வர் தானே இருக்கு, ஸோ அது பிரச்சனை இல்லை. ஆனா இதுவே என்கிட்ட 3000 சர்வர் இருக்கு, விச் மீன்ஸ் 3000 சர்வர்ஸ் இருக்கு. அப்ப எனக்கு எவ்வளவு நேரம்? ஒரு சர்வர்ல இல்ல 2 சர்வர் இல்ல, கிட்டத்தட்ட 3000 சர்வர்ஸ் இருக்கு. அப்ப எனக்கு என்ன ஆகும்? அப்ப இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். கரெக்டா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? டைம் எடுக்குமா எடுக்காதா? ஒரு சர்வர்ல பண்ணி முடிக்கிறதுக்கே 5 நிமிஷம் ஆகுது. இதுவே என்கிட்ட 3000 சர்வர்ஸ் இருக்கு. அப்ப 3000 சர்வர்ஸ்லயே நான் பண்ணி முடிக்கணும். அப்ப எனக்கு எவ்வளவு நேரம்? It will take lot of time. Just give a second, guys. சொல்லுங்க ப்ரோ. கேஷா? என்ன கேஷ்? சாரிப்பா. ஸோ கான்செப்ட் இதுதான். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் எனக்கு என்னோட மாஸ்டர் மிஷின்ல இருந்து ஒரு டாஸ்க்கை நான் வந்து ஸ்லேவ் மிஷின்ஸ்ல நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப என்னோட டாஸ்க்கை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்னோட ஆன்சிபிள் மாஸ்டர் மிஷின்ல கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் என்னோட டாஸ்க். இதுதான் என்னோட டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க்கை நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட ஆன்சிபிள் கிட்ட கொடுத்துட்டேன். நான் மேனுவலா பண்ண போற டாஸ்க்கை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஃபைலா நான் எழுதி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஆன்சிபிள் கிட்ட ஒரு யாமல் ஃபைலா நான் என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு யாமல் ஃபைலா நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். யாமல் ஃபைல், சரியா? யாமல் ஃபைலா நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு, சரியா? அப்ப இந்த ஃபைல்ல நம்ம எல்லா டாஸ்க்குக்கான டீட்டெயில்ஸும் அதுல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்,
எனக்கு எல்லா சர்வர்லயுமே மிடில்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதானே டாஸ்க்? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? அதானே டாஸ்க்? எனக்கு எல்லா சர்வர்லயும் மிடில்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், அந்த மிடில்வேர் எனக்கு ஸ்டார்ட் ஆகும். எஸ் ஆர் நோ? அதானே டாஸ்க்? அதான் எஸ் ப்ரோ. அப்ப அந்த டாஸ்க்குக்கான டீட்டெயில்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெடி பண்ணிட்டு அந்த டாஸ்கை நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு YAML ஃபைலா ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல்லாம் என்னன்றதை நான் ஃபியூச்சர்ல சொல்றேன், இப்போதைக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்ப நான் ஒரு YAML ஃபைலா ரெடி பண்ணி நான் யாருக்கிட்ட கொடுத்துட்டேன், மாஸ்டர் மிஷின் அதாவது ஆன்சிபிள் கிட்ட கொடுத்துட்டேன். இந்த ஆன்சிபிள் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா சர்வரையுமே கால் பண்ணி நான் என்னென்ன சர்வர்லாம் இவருக்கு டேக் பண்ணியிருக்கணும் எல்லா சர்வர்லயுமே என்ன பண்ணணும், இந்த YAML ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்ததும் அப்ப எனக்கு ஒரே ஷாட்ல எனக்கு என்ன ஆயிடும், எல்லா சர்வர்லயுமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் அப்படின்றது இன்ஸ்டால் ஆயிடும். இதனால எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன? இதனால எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன? டைம்ல நம்ம எல்லா சர்வர்லயுமே டைம் எல்லாமே ஒரே இதுல முடிஞ்சிடும். அட் த சேம் டைம் இன்னொரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சிஸ்டம் அவுட்டேஜஸ் அப்படின்றது ஒண்ணு வராது. சிஸ்டம் அவுட்டேஜஸ் அப்படின்றது ஒண்ணு வராது. ஏன் அப்படின்னா பிகாஸ் இப்ப நீங்க வந்து மேனுவலா எல்லா சர்வர்லயும் ஒரு அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். இன்கேஸ் நம்மளுக்கே தெரியாம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நம்ம எல்லாம் ஹியூமன்ஸ், கண்டிப்பா ஏதாவது ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம். அப்ப நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 3000 சர்வர்ஸ்ல நான் வந்து ஒரு 1000 சர்வர் நான் ப்ரொவிஷன் பண்ணிட்டேன், 3000 ப்ரொவிஷன் பண்ணிட்டேன். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 சர்வர்ஸ் கிட்ட நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா தப்பா ப்ரொவிஷன் பண்ணிட்டேன். அதாவது பேக்கேஜ் அப்டேட் பண்ணாம விடுறது, நான் வந்து அப்டேட்டட் பேக்கேஜ் போடாம எக்ஸிஸ்டட் பேக்கேஜ் போடுறது, இந்த மாதிரி அது தெரியாம செக்லிஸ்டா கவனிக்காம நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 100 சர்வர் கிட்ட தப்பா ப்ரொவிஷன் பண்ணி வச்சிருக்கேன். இது எனக்கு தெரியல. இது எனக்கு எப்ப ரெஃப்ளெக்ட் ஆகும்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு இந்த சர்வர்ல வந்து பாத்தீங்கன்னா டெப்ளாய் பண்ணுவாங்க தெரியுமா, அப்ப டெப்ளாய் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எனக்கு எரர் அடிக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும் ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், அந்த சர்வர்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. சர்வர்ஸ் ஒர்க் ஆகலைன்னா சிஸ்டம் அவுட்டேஜஸ் வரும். அப்ப சொன்ன டைம்ல உங்களால என்ன பண்ண முடியாது, ஒரு டெப்ளாய்மெண்ட்டை பண்ண முடியாது. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஷாட்ல வேலையை முடிக்கிறதுக்கு you're using some automation tools like Ansible. ஓகேங்களா? Ansible மாதிரி சில ஆட்டோமேஷன் டூல்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ற டூல் தான் இந்த Ansible கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், நாட் ஒன்லி ஃபார் டெப்ளாய்மெண்ட்காக தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. லைக் ஒரு பேட்ச் அப்டேட் பண்றதுக்கு, பேட்சிங்னா லைக் சிஸ்டம் அப்டேட் பண்ற மாதிரி அது. ஓகேங்களா? ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டம்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா எப்பவுமே சிஸ்டம்ஸ் எப்பவுமே கரண்ட் டு டேட்ல அப்டேட்டடா இருக்கணும். ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்ல அப்டேட்டடா இருந்தது அப்படின்னா நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நம்ம சர்வர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்ற மாதிரி இருக்கும். லைக் வந்து நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வரும். அதனால எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆஸ் பர் தட் ப்ராஜெக்ட்ஸ் அவங்களோட ஆர்கனைசேஷன்ஸ் ரூல்ஸ் படி அவங்க வந்து சில பேர் வந்து வீக்லி அப்டேட் வைப்பாங்க, சில பேர் டெய்லி அப்டேட் போடுவாங்க, சில பேர் மந்த்லி ஒன்ஸ் அப்டேட் வைப்பாங்க. அது அவங்கவுங்க ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்றதுக்கு சில 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 விஷயங்கள் சில சேஞ்சஸ் எல்லாத்தையும் ஒரே டைம்ல பண்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா சர்வீஸ்லயுமே ஒரு ஃபைல்ஸ் அப்டேட் பண்ற மாதிரி, ஒரு ஃபைல் கிரியேட் பண்ற மாதிரி, இல்லைன்னா ஒரு ஃபைல் வந்து காப்பி ஆகுற மாதிரி, இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த Ansible அப்படின்ற டூலை தான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபார் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே இந்த Ansible அப்படின்ற டூலை தான் என்ன பண்ணுவாங்க மோஸ்ட் ப்ரிஃபரபிளா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் இந்த டூலை பத்தி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு லேர்ன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ டுடே கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு Ansible இன்ஸ்டாலேஷன்னா எப்படி பண்ணணும், தென் அதுல முக்கியமான சில காம்பனன்ட்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஒரு 4 காம்பனன்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ADA கமெண்ட்ஸ்னா என்ன, அந்த காம்பனன்ட்ஸ் நான் மென்ஷன் பண்றேங்க. ADA கமெண்ட்ஸ்னா என்ன, ஓகேங்களா? நான் மென்ஷன் பண்றேன், இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் Ansible அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றேன். இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் Ansible, ஓகேங்களா?
இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் Ansible. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ADA கமெண்ட்ஸ், தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேபுக், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வால்ட், அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோல்ஸ். ஸோ இதுதான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ற முக்கியமான காம்பனன்ட்ஸ் Ansibleல. ADA கமெண்ட்ஸ், பிளேபுக்கு, வால்ட், அப்புறம் என்னது ரோல்ஸ். சரிங்களா, இதுதான் அதிகமா யூஸ் பண்றது. அதுல இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ADA கமெண்ட்ஸ்னா என்னன்றதை பார்க்க போறோம். நெக்ஸ்ட் 2 செட் ஆஃப் கிளாஸ்ல பிளேபுக்னா என்னன்றதை பார்ப்போம். ஏன்னா Ansibleல மோஸ்ட்லி கேட்கிற கொஸ்டின்ஸ், உங்களுக்கு பிளேபுக் எழுத தெரியுமா? ஹாவ் யூ ரிட்டன் எனி பிளேபுக்? ஓகேங்களா, ஹாவ் யூ ரிட்டன் எனி பிளேபுக் அப்படின்ற ஒரு பேசிக் கொஸ்டின்ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்களே. அப்ப அந்த இடத்துல போயிட்டு எனக்கு என்ன சொல்லணும்? எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும். கரெக்டா? எஸ்ஆனோ? தெரியாதுன்னு சொல்லணும். உங்களுக்கு பிளேபுக் எழுத தெரியுமான்னு கேட்டா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? தெரியாதுன்னு சொல்லணும். கரெக்டா? கார்த்திக், தெரியாதுன்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலா. தெரியாதுன்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. சரிங்களா, தெரியாதுன்னு சொல்லவே கூடாது எப்பவுமே. அந்த தெரியாதுன்ற வார்த்தையே உங்களோட டிக்ஷனரியில இருந்து தூக்கி போட்டுருங்க. சரிங்களா, எனக்கு தெரியாது சார் அப்படின்ற வார்த்தையை உங்க டிக்ஷனரியில இருந்து தூக்கி போட்டுருங்க. அதுக்கு பதிலாக நீங்க என்ன சொல்லுங்கன்னா, எனக்கு தெரியும் ஆனா நான் அதுல ஒர்க் பண்ணது இல்லை. எனக்கு தெரியும் ஆனா நான் ஒர்க் பண்ணது இல்லை. அந்த மாதிரி கூட சொல்லலாம். Ansibleனா என்னன்னு தெரியும், அதுல என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும், ஆனா நான் ஒர்க் பண்றதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைக்கல. இந்த மாதிரி சொல்லலாம். அப்ப அந்த இடத்துல தெரியாதுன்னு நீங்க சொல்லல, உங்களுக்கு அதை பத்தின ஒரு ஐடியா இருக்கு, ஆனா உங்களுக்கு ஒர்க் பண்ண என்ன கிடைக்கல? சான்ஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி சொன்னா கூட ஒரு அக்செப்டபிள் தான். ஆனா அது தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப அந்த டூலோட நாலேஜே உங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? Ansible இன்ஸ்டாலேஷன்ஸ்ல இருந்து பார்க்க போறோம். இப்ப இது வரைக்கும் நம்ம பேசினதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. ஆர்எல்ஸ் நம்ம இப்ப பிராக்டிக்கல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, ஆர்எல்ஸ் நம்ம பிராக்டிக்கல் பண்ணலாம். நீ வாண்ட் கிளியர்னா கிளியர்னு சொல்லி உங்களோட மெசேஜ் சாட் பாக்ஸ்ல மெசேஜ் போட்டுருங்க. ஐ வாண்ட் எவ்ரிஒன் கிளியர். சரிங்க. ஓகே, கிளியர். ஓகே, Clear, bro. ஓகே. சார் நம்ம வந்து பிராக்டிக்கல்ல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம வந்து Ansible இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டெவாப்ஸ் டூல்ஸுமே ஒரு ஜெனரிக் டெவாப்ஸ் தான். ஸோ தட் வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க எதுல வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம்? இன்ஸ்டால் பண்ணலாம். நாட் ஓன்லி நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் பேஸ்ட் சர்வர்ஸ்ல தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். நீங்க வந்து இமேஜின் பண்ணக்கூடாது, ஓகே நம்ம டெவாப்ஸ் டூல்ஸ்லாம் வந்து ஒரு EC2 சர்வர்ல இன்ஸ்டால் பண்றாங்க, அப்ப அதுல தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வரக்கூடாது. we are installing our server, we are installing our DevOps tool in a cloud based server. For what reason? எதுக்காக நம்ம அதில் இன்ஸ்டால் பண்றோம்? நம்மளோட சர்வர்ல அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க, அதாவது உங்களோட லோக்கல் லேப்டாப்ல அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்க லோக்கல் லேப்டாப் என்ன ஆகும் அப்படின்னா கெப்பாசிட்டி ஃபுல் ஆயிடும். ஏன்னா நம்ம லேப்டாப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் லேப்டாப்ஸ், நாட் ஹையர் அண்ட் லேப்டாப். ஓகேங்களா, நம்மளது வந்து நாட் ஓன்லி ஹையர் அண்ட் லேப்டாப், நம்மளது ஹையர் அண்ட் கிடையாது, நம்மளதுல நார்மல். ஒரு நார்மல் லேப்டாப்ல இந்த மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா மேபி அந்த டூல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வரலாம். ஆர்எல்ஸ் அந்த டூல்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண அதோட அப்டேட்ஸ் சேஞ்ச் ஆக உங்களோட கெப்பாசிட்டி அதில் டவுன் ஆகலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதில் நடக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளோட சர்வர் தாங்காது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கிளவுட் பேஸ்ட் சர்வரை கிரியேட் பண்ணிட்டு அந்த சர்வர்ல நான் என்ன பண்றேன், என்னோட டெவாப்ஸ் டூல்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண போறேன். ஸோ இதுதான் சினாரியோ, இதுதான் நம்ம பண்ண போறது. ஸோ கேட்பாங்க, நீங்க எந்த சர்வர்ல உங்களோட டெவாப்ஸ் டூல்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க போது நீங்க கிளவுட் பேஸ்ட் சர்வர்ஸும் சொல்லலாம், இல்லைன்னா நார்மல் உங்களோட ஆன் பிரெம் சர்வரையும் சொல்லலாம். ஆனா பேஸ்ட் ஆன் தட்
அதை கிளியரா சொல்லணும். நீங்க ஆன் பிரம் சர்வர்னு சொல்றீங்கன்னா உங்களோட டைமிங்ஸ் உங்களோட டைமிங்ஸ்னு பாருங்க, உங்களோட சர்வரோட கெப்பாசிட்டிஸை பொறுத்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஓகே, அப்ப நான் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றேன். எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றேன்னு பாருங்க. சர்வர் கிரியேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் இந்த இடத்துல ஒரு 3 சர்வர் கிரியேட் பண்றேன்ப்பா. நான் என்ன பண்றேன், ஒரு 3 சர்வர் இங்க கிரியேட் பண்றேன். இங்க நான் மென்ஷன் பண்றேன் ஒரு 3 சர்வர்ஸ். நான் வந்து இதுல Ansible அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். going to create 3 servers mentioning as Ansible. OS வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு Ansible OS எடுத்துக்கலாம், ஒரு லினக்ஸ் பேஸ்ட் OS எடுத்துக்கலாம். நீங்க எதுல வேணாலும் யூஸ் பண்ணுங்க. Ubuntu எடுத்தாலும் ஓகே, லினக்ஸ் எடுத்தாலும் ஓகே, அது யோர் விஷ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து லினக்ஸ் எடுத்துக்கிறேன். லினக்ஸ்ல வரும்போது கீபேர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கீபேர் டாக்கர் மேக்கி இது நான் எடுத்துக்கிறேன். ஒரு செகண்ட் இருக்கும். ஸோ நான் வந்து கீபேர் செட் பண்ணிட்டேன். செக்யூரிட்டி குரூப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல் டிசிபி செக்யூரிட்டி குரூப் நான் செட் பண்றேன். ஆல் டிசிபின்னா என்ன தெரியும்ல? இது தெரியாம யாரா இருக்கீங்களா? இது நானா கிரியேட் பண்ண செக்யூரிட்டி குரூப் தான். ஆல் டிசிபின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் மீன் ஆல் டிசிபி? எல்லா பவுண்டரியும் அலோவ் பண்ண ஆக்சுவலி எந்த எல்லா போட்டுமே இது எல்லாருக்கும் பண்ண தெரியும் தானே? இல்ல யாருக்காவது பண்ண தெரியாது யாரா இருக்கீங்களா? இருக்கிறீங்கன்னா இப்பயே சொல்லிடுங்க, நான் ஒன் டைம் கூட காமிச்சிருவேன். நான் சார் எனக்கு அப்புறம் தெரியும் சொல்லிட்டு லாஸ்ட்ல தெரியாதுன்னா இது பண்ணக்கூடாது. எனக்கு எதுவும் இது தெரியாது சார் அப்படின்னு சொல்லுங்க, நான் வர கூட மறுபடியும் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக். உங்களோட AWS கிளாஸ்லேயே இதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணணும், உங்களோட VPC கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்படி ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணணும்னு. தென் லோட் பேலன்சர், RDS இந்த கிளாஸ்ல கூட செக்யூரிட்டி குரூப் கான்செப்ட் என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் ப்ராக்டிக்கலுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல் டிசிபி செட் பண்ணியிருக்கேன். ரியல் டைம்ல ஆல் டிசிபிலாம் செட் பண்ணக்கூடாது. அப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ப்ரோட்டோக்காலும் எனேபிள் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ தட் உங்களோட சர்வரை ஈஸியாக என்ன பண்ண முடியும், காம்ப்ரமைஸ் பண்ணிட முடியும். தட் இஸ் நாட் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். நான் இங்க ஒரு ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஆல் டிசிபி செட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இது எல்லாருமே உங்களுக்கு பண்ண தெரியும், அதனால நீங்களே அதை பண்ணுங்க. பண்ண தெரியாம யாராவது இருக்கீங்களா? சரி, பண்ண தெரியாத யாராவது இருக்கீங்களா? இல்லை தானே? அப்ப நீங்களே செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஜஸ்ட் 8 GB RAM அது ஸ்டோரேஜ் இருக்கட்டும். இது கூட அடிஷ்னலா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூசர் டேட்டா ஒன்று ஆட் பண்றேன். சிம்பிள் ஸ்கிரிப்ட் ஒன்று பாஸ் பண்ணிக்கிறேன். அது என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஒரு சின்ன சிம்பிள் ஸ்கிரிப்ட் இது. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஷெல் ஸ்கிரிப்டிங் ரன் பண்றதுக்கான ஹெட்டர் ஃபைல் #include exclamatory bin bash. ஓகே, install ஓகே python pip. ஓகே, python -pip -y. சரியா? install python pip ஓகே -y. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து பைத்தான் அப்படின்ற பேக்கேஜை இன்ஸ்டால் பண்றேன். என்ன மெத்தட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னா pip அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்றேன், இன்ஸ்டால் பண்றேன். என்ன மெத்தட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்றேன்? pip பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜ் மெத்தட். ஏன் நான் பைத்தான் இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் மை ப்ரீரெக்வசைட்ஸ். ஓகேங்களா? திஸ் இஸ் மை ப்ரீரெக்வசைட்ஸ். ஒரு Ansible இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னாடியே என்ன பண்ணிருக்கணும், பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கணும். பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஏன்னா பைத்தான் இல்லைன்னா Ansible உங்களால என்ன பண்ண முடியாது, இன்ஸ்டால் பண்ண முடியாது, அது ரன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுலயே நீங்க என்ன பண்ணலாம்னா Ansibleக்கான கோடுமே ரன் பண்ணிக்கலாம். Ansible இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட்ஸும் ரன் பண்ணிக்கலாம். ஆனா நான் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்? இதுலயே Ansible இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்டையே ரன் பண்ணா Ansible இன்ஸ்டால் ஆயிடும். ஆனா நான் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்? ஏதாவது ரீசன் இருக்கா?
ஏன்னா ஆன்சிபிள் 3 மிஷின்ல இருக்கணுமா இல்ல ஒரு மிஷின்ல இருக்கும்? மாஸ்டர் ஒரு மிஷின்ல மட்டும் மாஸ்டர் machine ல மிஷின்ல bro. மட்டும்தான். ஒரு மிஷின்ல தான் இருக்கும். கரெக்டா? ஒரு மிஷின்ல தான் இருக்கணும். ஆனா பைத்தான் 3 மிஷின்லயுமே இருக்கும். பைத்தானு 3 மிஷின்லயுமே இருக்கணும். சரிங்களா? ஏன்னா ஆன்சிபிள் டார்கெட் பண்றது பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன்ஸ், அந்த பேக்கேஜஸ் பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? அந்த பேக்கேஜஸ் கண்டிப்பா எல்லா மிஷின்லயும் இருக்கணும். பைத்தான் பேக்கேஜ் கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், பின்பாஷ் போட்டு எம் இன்ஸ்டால் பைத்தான் பிப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். சரிங்களா? ஆனா ஆன்சிபிள்கான கோடை நான் ரன் பண்ணல. சரிங்களா? ஆன்சிபிள்கான கோடை நான் என்ன பண்ணல, ரன் பண்ணல. சரியா? தென் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ எனக்கு 3 சர்வர்லயும் எனக்கு என்ன இன்ஸ்டால் ஆக போகுது? இந்த 3 சர்வர்லயும் இப்போ எனக்கு என்ன இன்ஸ்டால் ஆகும்? Python. பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடும். சரியா? இப்போ இந்த 3 சர்வர்லயும் நான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்வரை மட்டும் ஆன்சிபிள் வச்சுக்கலாம். செகண்ட் 2 சர்வரையும் slave 1 slave 2 மாத்திக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, slave 1 and slave 2 சொல்லி மாத்திக்கலாம். ஓகே, மாத்தியாச்சு. தென் நம்ம இது ரன் ஆகட்டும், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு சிம்பிளா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சர்வர் கிரியேஷன் பண்ணியிருக்கேன்ப்பா. அவ்வளவுதான். ஒரு சர்வர் கிரியேஷன் பண்ணியிருக்கேன். அடிஷ்னலா அதுல வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் இன்ஸ்டால் பண்றதுக்கான ஸ்கிரிப்டை ரன் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். பைத்தான் இன்ஸ்டால் பண்றதுக்கான ஸ்கிரிப்டை மட்டும் ரன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல இந்த 3 சர்வர்ல ஒரு சர்வரை நான் வந்து ஓபன் பண்றேன். அது எனக்கு என்ன சர்வரா இருக்க போகுதுன்னா ஆன்சிபிள் சர்வரா இருக்கு. ஓபன் பண்றேன். ஸோ இதை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணணும். என்ன சேஞ்சஸ் அப்படின்னா பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆன்லைன்ல ஓகே, ஆன்லைன்ல புட்டி அப்படின்ற வெப்சைட்ல, புட்டி டவுன்லோட் தெரியும் இல்லையா, அந்த புட்டின்ற வெப்சைட்ல போயிட்டு யூ மஸ்ட் டவுன்லோட் ஒன் அப்ளிகேஷன். ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் see that the Pagent அப்படின்ற அப்ளிகேஷன். you see that Pagent. ஓகேங்களா? இந்த ஏஜென்ட், இந்த Pagent அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஏன் அப்படின்னா the Pagent is called as a key repository handler. key repository handler. இவரோட வேலையே என்ன அப்படின்னா நம்மளோட கீபேர்ஸ் எல்லாத்தையுமே இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுவார். நம்மளோட கீபேர்ஸ் எல்லாத்தையுமே இவர் தான் என்ன பண்ணுவாரு, ஹேண்டில் பண்ணுவாரு. ஃபார் SSH கம்யூனிகேஷனுக்காக, ஃபார் SSH கம்யூனிகேஷனுக்காக the Pagent is going to handle my all the keys. ஓகேங்களா? the Pagent is going to handle my all the keys. அதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த Pagent அப்படின்ற இந்த டூலை இன்ஸ்டால் பண்றேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த டூலை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டூலு. நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வைங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வந்து எதுவுமே ஓப்பன் ஆகாது. ஜஸ்ட் இங்க கீழே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்க்ரோல் டவுன் கீழே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் see that the page நீங்க ரன் ஆயிருக்கிறது தெரியும். நான் மறுபடியும் கிளிக் பண்றேன். தெரியுதா? இது ஓபன் பண்ணீங்க அப்படின்னா you can it will open add key. இதுல டாக்கர் மே கீ, இதுதான் என்னோட கீபேர். அதை நான் ஆட் பண்றேன். சரியா? ஆட் பண்ணிட்டு ஆட் கீ ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி, சரியா? இப்போ நம்ம வந்து புட்டியில கனெக்ட் பண்ணுவோம். புட்டியில கனெக்ட் பண்றதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளோட சர்வரோட ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணிக்கலாம். சர்வர் ஐபி காப்பி அண்ட் பேஸ்ட். கலர்ஸ், சிஸ்டம் கலர்ஸ், appearance, change, chance, authentication. ஸோ எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரௌஸ் பண்ணி கீ எடுப்போம். கரெக்டா? எப்பவுமே நீங்க அதுதான் பண்ணுவீங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச். என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட கீபேர் எல்லாத்தையுமே யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? கீபேர் எல்லாத்தையுமே யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? பேஜன் கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க. கீபேர் எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? உங்களோட
பேஜன் கிட்ட கொடுத்துருக்கீங்க. அப்ப உங்க பேஜன் தான் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு, கீயை ஷேர் பண்ண போறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரௌஸ் பண்ணக்கூடாது. ப்ரௌஸ் பண்றதுக்கு பண்றதுக்கு பதிலா இந்த இடத்துல அலோவ் ஏஜென்ட் ஃபார்வர்டிங் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அலோவ் ஏஜென்ட் ஃபார்வர்டிங் கொடுத்து ஓபன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷின் ஓபன் ஆகும். இந்த இடத்துல ஈஸி டு ஐஃபன் யூசர் அப்படின்னு கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் தட் லாகின். இப்போ இந்த இடத்துல மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. authenticating with public key. ஓகேங்களா, authenticating with public key. ஓகேங்களா, docker make key அப்படின்னு இருக்கா. authenticating with public key docker make key from எங்க இருந்து வருது, எங்க இருந்து வருது, from agent. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏஜென்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கீயை ஷேர் பண்ணிக்கிட்டோம். இப்படிதான் ஷேர் பண்ணணும். இது ஏன் அப்படின்றதுக்கான ரீசன் நான் சொல்றேன். இது ஏன் நம்ம வந்து நார்மலா நம்ம வந்து குட்டியில வந்து கீப்பர் காமிக்காம நான் ஏன் இந்த பேஜென்ட் வழியா நான் பண்ணன்றதுக்கான ரீசன் நான் லாஸ்டா சொல்றேன். இப்போதைக்கு கான்செப்ட் இதுதான், சரிங்களா. அப்ப நான் பேஜென்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த பேஜென்ட்ல நான் டவுன்லோட் பண்ணி வச்சு இந்த கீயை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், லாகின் பண்ணி பார்த்துட்டேன். சரியா. இப்ப நீங்க பண்ண போறது என்ன அப்படின்னா அப்டேட் கொடுத்துருங்க. ஏன்னா அங்க அவன் அப்டேட் கேட்டுட்டு இருக்கான். ஸோ தட் sudo yum update -1 sudo yum update -1. yum update -1. சரியா. சரி, இதுல எங்கேயுமே ரூட் யூசரா மாறக்கூடாது. ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஈஸி டு ஐஃபன் யூசர், ஒரு ரெகுலர் யூசரா இருந்து தான் ஒர்க் பண்ணணும். ரூட் யூசரா எதுக்குமே சுவிட்ச் ஆகாதீங்க. இந்த இடத்துல ரூட் யூசரா சுவிட்ச் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணலாம். ஆனா சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆன்சிபிள் ரூட் யூசரா பெர்ஃபார்ம் பண்ணும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு எரர் அடிக்கும் ரூட் யூசர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது. அதனால மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலர் யூசராகவே இருந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க, ரூட் யூசரா சுவிட்ச் ஆகாதீங்க. சரிங்களா. அப்ப நான் வந்து ஒரு ரெகுலர் யூசரா இருக்கேன். ரெகுலர் யூசரா இருந்துட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிம்பிளா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் என்னோட ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்றேன். ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்றதுக்கு sudo pip install ansible இதுதான் கமாண்ட். sudo pip install ansible உங்களுக்கு ஆன்சிபிள் இன்ஸ்டால் ஆகும். என்ன மெத்தட்ல இன்ஸ்டால் பண்றீங்கன்னா pip அப்படின்ற மெத்தட்ல பண்றீங்க. என்ன மெத்தட்ல பண்றீங்க, pip பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜ் மெத்தட். பைத்தான் இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜ் மெத்தட் இந்த வழியா நான் என்ன பண்றேன், ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். So my Ansible is getting download. So just wait for few seconds. Will download. Finish wait பண்ணுங்க, download ஆகும். வெயிட் பண்ணுங்க, Ansible இன்ஸ்டால் ஆகட்டும்.
ஓகே, ஸோ ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஆன்சிபிள் இருக்கான்றது செக் பண்ணலாம். ஆன்சிபிள் ஐஃபன் வெர்ஷன் செக் பண்ண அப்படின்னா ஜஸ்ட் கெட் தட் ஆன்சிபிள் வந்து கோர் வெர்ஷன் இருக்கிறது எனக்கு தெரியுது. ஸோ இங்க நீங்க இது கீழே பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்சிபிளோட அதர் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். இதெல்லாம் கேட்பாங்க இன்டர்வியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சிபிள்ல இது கொஞ்சம் ரேரா கேட்குற கொஸ்டின்ஸ் தான். ஆனா பட் கேட்பாங்க. எப்படின்னா ஆன்சிபிளோட மாடியூல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், சர்வர்ல எந்த ஃபைல் பாத்ல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. கான்ஃபிகர்ட் ஆட் அண்ட் மாடியூல் ஃபார் சர்ச் பாத்துன்னு இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சிபிளோட மாடியூல்ஸ். அண்ட் இதே மாதிரி பைத்தான் மாடியூல்ஸ். ஓகேங்களா, ஆன்சிபிள் மாடியூல்ஸ் அண்ட் பைத்தான் மாடியூல்ஸ் இதெல்லாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், எந்த ஃபைல் பாத்ல இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற ஃபைல் பாத் லொகேஷன்ஸை தெரிஞ்சு வச்சிருக்கும். இதெல்லாம் எங்க இருக்குன்ற அந்த ஃபைல் பாத் லொகேஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கும். இது ரொம்ப ரேரா கேட்கறது தான். ஆனா பட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டக்குன்னு கேட்டுருவாங்க. நீங்க வந்து எப்பயும் நம்ம வந்து லைக் ஷேர்டு லைப்ரரிஸ்ல இருந்து தான் கோட் எடுப்போம். எப்பவுமே நம்ம இந்த சர்வர் லெவல்ல இருந்து மாடியூல்ஸ் எல்லாம் சர்ச் பண்ண மாட்டோம். நம்மளுக்குன்னு செட் ஆஃப் மாடியூல்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம அதை தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஆப்வியஸா. ஆனா ஒரு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது ஜென்ரலா கேட்பாங்க கொஸ்டின். எப்படின்னா ஒரு ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்றீங்க, அந்த ஆன்சிபிள்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிருச்சு அந்த மாடியூல்ஸ் எல்லாமே ஒரு சர்வர்ல எங்க இருக்கும், அந்த ஃபைல் பாத் லொகேஷன் எங்க இருக்கும் அப்படின்ற அந்த பேசிக் கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மாடியூல்ஸ் பாத்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா ஹோம் EC2 ஐஃபன் யூசர்ல டாட் ஆன்சிபிள் அப்படின்ற ஒரு ஹிடன் டைரக்டரிக்குள்ள பிளகின்ஸ்ன்ற ஃபைல்ல அதுல மாடியூல்ஸ் அப்படின்றது. அதே மாதிரி பைத்தான் மாடியூல்ஸும் எங்க இருக்குன்றது இங்க இருக்கு. சரியா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல நம்ம யூ கேன் see that கான்ஃபிகரேஷன் ஃபைல்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இது எப்படி இருக்கு, நன்னு இருக்கு. ஸோ ஆன்சிபிள்ல ரொம்ப முக்கியமான 2 ஃபைல்ஸ் நம்மளுக்கு தேவை. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் இன்வென்டரி ஃபைல்ஸ். கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் இன்வென்டரி ஃபைல்ஸ். இது ரெண்டுமே கண்டிப்பா இருக்கணும் ஆன்சிபிள்ல. இது இருந்தா மட்டும்தான் ஆன்சிபிள் கேன் ஏபிள் டு ஒர்க். சரிங்களா, அப்ப நான் இன்ஸ்டால் பண்ண மெத்தட் sudo pip install ansible அப்படின்னு பண்ண மெத்தட்ல எனக்கு ஆன்சிபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைலும் கிடைக்கல, ஹோஸ்ட் இன்வென்டரி ஃபைலும் கிடைக்கும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையுமே நான் தான் என்ன பண்ணி ஆகணும், மேனுவலா கொண்டு வரணும். இது கேட்பாங்க இன்டர்வியூல. ஆன்சிபிள்ல எந்த மெத்தட்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க. we have a different set of method. லைக் வந்து பாத்தீங்கன்னா பிப் மெத்தட்னு ஒன்று இருக்கு, ஏபிடி மெத்தட்னு ஒன்று இருக்கு, எம் மெத்தட்னு ஒன்று இருக்கு. நீங்க லினக்ஸ் மிஷின்ல இன்ஸ்டால் பண்றீங்கன்னா எம்ன்ற மெத்தட் வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம், ஆர்எல்ஸ் பிப் வச்சு பண்ணலாம். நீங்க உபுண்டு வழியா பண்றீங்க அப்படின்னா ஏபிடி அப்படின்றத வச்சு பண்ணணும். ஏபிடி ஓகேங்களா, அதை வச்சு பண்ணணும். நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா எம்ன்ற மெத்தட், சாரி நான் வந்து வச்சிருக்கிறது லினக்ஸ் மிஷின். ஆனா நான் பண்ண மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா பிப் மெத்தட்ல பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட்ல பண்ணும்போது you can't get that ansible configuration file and a host inventory file. இது ரெண்டு ஃபைலுமே உங்களுக்கு கிடைக்காது. ஆனா இதுவே எம் மெத்தடோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏபிடி மெத்தட்லயோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலும் சரி அந்த ஹோஸ்ட் இன்வென்டரி ஃபைலும் சரி டிஃபால்ட்டாவே கிடைச்சிரும். அது எந்த ஃபைல் பாத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா /etc/ansible அப்படின்ற ஃபைல் பாத்துல யூ கேன் see that. ஆனா பிப் மெத்தட்ல பண்ணும்போது உங்களுக்கு அந்த என்ன கிடைக்காதுன்னு சொன்னாங்க. பிப் மெத்தட்ல பண்ணா என்ன கிடைக்காது, கான்ஃபிகரேஷன் ஃபைல் அப்புறம் கான்ஃபிகரேஷன் ஃபைல் வேற இன்னொரு ஃபைல் நேம் சொன்னேன், ஹோஸ்ட் இன்வென்டரி ஃபைல். ஹோஸ்ட் இன்வென்டரி ஃபைல். சூப்பர். ஓகேங்களா, ஹோஸ்ட் இன்வென்டரி ஃபைலும் உங்களுக்கு என்ன கிடைக்காது, உங்களுக்கு ஆன்சிபிள்ல கிடைக்காது. என்ன மெத்தட்ல, பிப் மெத்தட்ல. இப்போ அதை கொண்டு வரணும் அப்படின்னா ஐம் யூசிங் ஒன் லிங்க். நான் வந்து ஒரு லிங்கை பேஸ் பண்ணி நான் கொண்டு வரேன். அந்த லிங்க் என்னோட நோட் பேட் இதுலேயே நான் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கேன். நீங்களும் அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்றீங்கன்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு ஓபன் பண்றேன். ஹோல்டா
இது வந்து அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்கிற அந்த லிங்க் அட்ரஸ் அது ஒரு கிட்டப் லிங்க் அது ஓகேங்களா. ஸோ அந்த கிட்டப் லிங்க் தான் நான் யூஸ் பண்றது. அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுக்கான நோட்ஸ்ல எல்லாமே நான் டீட்டெயில்டா மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் இந்த லிங்கை மட்டும் ஷேர் பண்றேன். நான் இந்த நோட் பேட் கொடுக்க போறது இல்லை ஓகேங்களா. ஸோ ஏன்னா இந்த நோட் பேட்ல நான் ஆல்மோஸ்ட் நிறைய திங்ஸ் நான் எழுதி வச்சிருக்கேன். அதனால இதை வந்து நான் இப்பயே கொடுத்துட்டேன்னா இதுவே உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். அதனால நான் லிங்கை மட்டும் உங்களோட சாட் பாக்ஸ்ல போடுறேன். இதை நீங்க யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா காப்பி பண்ணி உங்களோட குரூப்ல மென்ஷன் பண்ணுங்க. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். சரிங்களா. ஸோ இதை உங்களோட குரூப்ல போட்டுருங்க. நான் வந்து அந்த லிங்க் அட்ரஸை காப்பி பண்ணிட்டு இங்க நம்மளோட காப்பி பேஸ்ட் பண்றேன். எனக்கு அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் எனக்கு கிடைச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி போஸ்ட் இன்வென்ட்ரி ஃபைல்ன்றது ஒன்றும் இல்லைப்பா, ஜஸ்ட் ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் தான். நான் வந்து slaves.txt அப்படின்ற நேம்ல ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்றேன். vi slaves.txt அப்படின்ற நேம்ல நான் என்ன பண்றேன், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்றேன். இதுதான் என்னோட போஸ்ட் இன்வென்ட்ரி ஃபைல். இப்போ இந்த இன்வென்ட்ரி ஃபைலை நான் என்ன பண்றேன், ஓப்பன் பண்றேன். இன்வென்ட்ரி ஃபைலை ஓப்பன் பண்றேன். இதுல ஐம் ஜஸ்ட் மென்ஷனிங் மை ஸ்லேவ் மிஷின்ஸோட பிரைவேட் ஐபியை காப்பி பண்றேன். ஸ்லேவ் மிஷின்ஸோட பிரைவேட் ஐபிஸ் என்ன பண்றேன், காப்பி பண்றேன். ஓகே, பேஜ் ரீலோட் ஆயிடுச்சு. ஓகே, இது நம்ம அப்டேட் பண்ணணும். ஸ்லேவ் மிஷினோட ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணுங்க. இன்சர்ட் மோடு. ஓகே, ஒரு ஸ்லேவ் மிஷினோட ஐபி அட்ரஸ் காப்பி இங்க பேஸ்ட். சரியா. நான் ஏன் பப்ளிக்கு பதிலாக பிரைவேட் காப்பி பண்றேன்? ஆக்சுவலா எப்பவுமே பப்ளிக் தானே காப்பி பண்ணணும். ஏன் வந்து பப்ளிக்கு பதிலாக பிரைவேட் காப்பி பண்றோம்? சேஞ்ச் ஆகும் அந்த ஐபி. இப்போ சப்போஸ் நம்ம சர்வர் ஸ்டாப் பண்ணாலும் அது சேஞ்ச் ஆகாது, அதே ஐபி. ஓகே, அப்ப சேஞ்ச் ஆகாம இருக்கணும்னா சேஞ்ச் ஆகாம இருக்கிறது தான் நம்ம பிரைவேட் ஐபி இருக்கு. ஆனா பிரைவேட் ஐபி கொடுக்க கூடாதே. நான் பிராக்டிகலுக்காக பிரைவேட் ஐபி கொடுத்துட்டேன், ஆனா பிரைவேட் ஐபி உள்ள கொடுக்க கூடாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்பா சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இல்லையா? யாருக்குமே ஐடியா வரலையா? ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. எலாஸ்டிக் கைக்கு ஐபி. எலாஸ்டிக் ஐபி யார் அது சொன்னது? எலாஸ்டிக் ஐபி மேப் பண்ணும். சூப்பர். சரிங்களா, யார் அது சொன்னது எலாஸ்டிக் ஐபி? அரவிந்தா? அரவிந்த் மட்டும் தான் படிச்சிருக்காரு போல இருக்கே. என்னதான் ஏடபிள்யூஎஸ்ல என்ன ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அதுக்குள்ளே ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ் வந்த உடனே ப்ராக்டிஸ் பண்ணணும் காய்ஸ். இதெல்லாம் ரொம்ப பேசிக் திங்ஸ், இதெல்லாம் மறந்துடவே கூடாது. தூக்கத்துல எஞ்சி கேட்டா கூட
ஸ்டாட்டிக் ஐபி மேப் பண்ணணுமா, உடனே எலாஸ்டிக் ஐபி எடுங்கடா அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும் ஆன்சர். இதெல்லாம் யோசிக்க கூடாது. சரிங்களா? பிகாஸ் நம்மலாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா நம்மளை போர்ட்ரேட் பண்ண போறோம். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா காட்ட போறோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எது கேட்டாலும் டக்குன்னு ஆன்சர் வரணும். சரிங்களா? அதுக்கு தான் நீங்க படிக்கிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரியா? அப்ப ஒரு பிரைவேட் ஐபி நான் வந்து ப்ராக்டிக்கலா ஆட் பண்றேன். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா ஒரே ஐபிஸ் மென்ஷன் பண்றதுக்கு நம்ம வந்து எலாஸ்டிக் ஐபிஸ் வச்சு நம்ம கொண்டு போகலாம். சரியா? அது ஒரு மெத்தட் இருக்கு. அப்ப we have a both file, configuration files ready, slaves.inventory ஃபைலும் ரெடி. நான் சொன்ன 2 ஃபைலுமே வந்துருச்சு. இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்ல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல லாஸ்ட்ல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். எதுக்காக அப்படின்னா, நான் ஒவ்வொரு டைமும் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் பிங் பண்ணும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு எஸ்ஆர் நோ கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த எஸ்ஆர் நோ வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சேஞ்ச். போஸ்ட் கீ செக்கிங்ஸ்ல எனேபிள்ல டிஃபால்ட்டா நான் வந்து செட் பண்ணிட்டேன். அன்கமெண்ட் பண்ணிட்டு பண்ணணும். கமெண்ட் பண்ணிடும். கமெண்ட்ல பண்ணக்கூடாது. அன்கமெண்ட் பண்ணிட்டு இந்த போஸ்ட் கீ செக்கிங்ஸ்ல ஃபால்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணும். சரிங்களா? ஸோ டன். இப்ப அகைன் நீங்க வந்து செக் பண்ண போறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சிபிள் கமெண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்சிபிள் கமெண்ட். இவ்வளவு நேரம் நம்ம பண்ணது எல்லாமே ஒரு இன்ஸ்டாலேஷன் தான். ஆன்சிபிள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆன்சிபிள் கமாண்டை ரன் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சிபிள் கமாண்ட் என்ன கமாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்சிபிள் இஸ் கோயிங் டு பிங் ஆல் த ஸ்லேவ் மிஷின். ஆன்சிபிள் இஸ் கோயிங் டு பிங் தி ஆல் தி ஸ்லேவ் மிஷின். சரிங்களா? இதுதான் உங்களோட டாஸ்க். ஆன்சிபிள் வந்து எல்லா ஸ்லேவ் மிஷினோட கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு செக் பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அதுக்கு நான் வந்து ஒரு ஆன்சிபிள் கமாண்டை ரன் பண்றேன். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆன்சிபிள் ஆல் -i slaves.txt. அப்படின்னா என்ன அர்த்தம்? -i இன்வென்டரி ஃபைல கால் பண்றேன். ஆன்சிபிள் ஆல்னா எல்லாருமே கால் பண்றேன். எல்லாருமே -i இன்வென்டரி ஃபைலு, slaves.txt இன்வென்டரி ஃபைல கால் பண்றேன். slaves.txt இன்வென்டரி ஃபைல கால் பண்றேன். ஆன்சிபிள் ஆல் -i slaves.txt -m. ஓகேங்களா? -m. ஓகேங்களா? -m. ஓகேங்களா? பிங் -m பிங். சரியா? இதான் கமாண்ட். சரிங்களா? ஆன்சிபிள் ஆல் -i slaves.txt -m பிங். -mன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மாடியூல். -mன்றது என்னது? மாடியூல். என்ன மாடியூல் யூஸ் பண்றேன்? பிங் அப்படின்ற ஒரு மாடியூல் யூஸ் பண்றேன். என்ன மாடியூல் யூஸ் பண்றேன்? பிங் அப்படின்ற ஒரு மாடியூல் யூஸ் பண்ணிருக்கேன். which means இந்த மாடியூலோட வேலை என்ன அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை மாடியூல்ஸ்? இது ஜெனரலா ஒரு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஆன்சிபிள்ல நீங்க மேஜரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சினாரியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆன்சிபிள்ல மாடியூல்ஸ்னா என்ன? ஆன்சிபிள்ல மாடியூல்ஸ் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் இட் இஸ் அ ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். மாடியூல்ஸ்ன்றது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இட் இஸ் அ ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஒரு டாஸ்கை பண்றதுக்கு ஆன்சிபிள்ல நீங்க ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் எப்படி சொல்லலாம் அத, அது நல்ல நேம் என்ன சொல்லலாம், ஒரு டாஸ்க்னு கூட சொல்லிக்கோங்களேன். ஒரு டாஸ்க் அதுக்காகவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? இந்த டாஸ்க் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பிங்ன்ற இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஒர்க்ஸ் ஃபார் ஆன்சிபிள். ஆன்சிபிள்ல இது ஒர்க் ஆகும். எப்படி என்னவா ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஆன்சிபிள் இஸ் கோயிங் டு பிங் தி ஆல் த ஸ்லேவ் மிஷின். ஆன்சிபிள் இஸ் கோயிங் டு பிங் தி ஆல் த ஸ்லேவ் மிஷின். எல்லா ஸ்லேவ் மிஷினையும் அது என்ன பண்ணும்? பிங் பண்ணி பார்க்கும். எல்லாருமே என் கூட கனெக்டடா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணும்? பிங் பண்ணி பார்க்கும். அதுக்கு ஸ்லேவ் மிஷின் சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்னா, பாங் அப்படின்ற ரெஸ்பான்ஸ் வரும். என்ன ரெஸ்பான்ஸ்? பாங் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ். அப்ப நான் வந்து என்டர் அடிக்கிறேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். வந்திருக்கா? வந்துருச்சா?
இது எப்படி எனக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் தட் பேஜென்ட். ஓகேங்களா, அந்த பேஜென்ட் தான் எனக்கு என்ன பண்ணிருக்கு, இந்த ஆக்டிவிட்டியை பண்றாரு. என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பாத்தீங்க அப்படின்னா மேனேஜிங் தி மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் எஸ்எஸ்ஹெச் ஆக்டிவிட்டி. மேனேஜிங் தி மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் எஸ்எஸ்ஹெச் ஆக்டிவிட்டி. என்னோட எஸ்எஸ்ஹெச் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே யார் பாத்துக்கிறாங்க? என்னோட எஸ்எஸ்ஹெச் ஆக்டிவிட்டி எல்லாருமே என்னது யார் பாத்துக்கிறாங்க? பேஜென்ட் பாத்துக்கலாம். பேஜென்ட் பாத்துக்கிறாரு. சரிங்களா, அவரு தான் இந்த இடத்துல இருந்து இந்த ஆக்டிவிட்டியை பண்ற போறாரு. அதனாலதான் உங்களுக்கு ஈஸியா வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா இதுல இன்னொரு மெத்தட்ல பண்ணுவாங்க. இதுல இன்னொரு மெத்தட் வச்சு பண்ணுங்க. ஓகேங்களா, அது என்ன மெத்தட் அப்படின்னா மேனுவல் மெத்தட். அது என்ன மெத்தடு? மேனுவல் மெத்தட். மேனுவல் மெத்தட்ல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா மாஸ்டர் மிஷின்ல இருந்து ஒரு கீயை ஜென்ரேட் பண்ணி அந்த கீ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்லேவ் மிஷின்ல போயிட்டு ஆட் பண்ணுவாங்க. மாஸ்டர் மிஷின்ல இருந்து கீயை ஜென்ரேட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்லேவ் மிஷின்ல ஆட் பண்ணுவாங்க. நான் அது ஒரு ரெஃபரன்ஸா காமிக்கிறேன். நான் அதை பண்ண போறது இல்ல, நீங்க தான் அதை பண்ண போறீங்க. நான் ஒரு ரெஃபரன்ஸா காமிக்கிறேன், எப்படி பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் கான்செப்ட் இதுதான். என்னன்னா நீங்க ஒரு கீ ஜென்ரேட் பண்ணணும். இதை நீங்க பண்ண போறீங்க, நான் ரெஃபரன்ஸா தான் பண்றேன். எப்படின்னா SSH -keygen. ஓகே, இதான் கமாண்ட். இதை கொடுத்தீங்க அப்படின்னா it will generate a key. It will generate a key. Public and private அப்படின்ற நேம்ல ஒரு 2 கீ ஜென்ரேட் ஆகும். அது ரெண்டுமே எங்க ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா home EC2 userல .ssh id_rsa அப்படின்ற இந்த நேம்ல அது ஸ்டோர் ஆகும். id_rsa அப்படின்ற நேம்ல அது ஸ்டோர் ஆகும். என்டர் 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 அடிச்சீங்கன்னா அந்த கீ அங்க ஸ்டோர் ஆயிடும். யூ கேன் see that key. நீங்க வந்து அந்த கீயை நீங்க அங்க பார்க்கலாம். அந்த கீயை நான் காமிக்கிறேன். see that key. நான் ஒரு ரெஃபரன்ஸை தான் காமிக்கிறேன். நான் இதை பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு கீ ஜென்ரேட் பண்ணணும். அந்த கீ உங்களுக்கு இங்க இருக்கும். இதுல யூ கேன் see that cat கமாண்ட் கொடுத்து இந்த பப்ளிக் கீயை எடுத்துக்கோங்க. நாட் பிரைவேட், பப்ளிக் கீ எடுத்துக்கணும். ஓகே, இந்த கீ இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க பத்திரமா காப்பி பண்ணிட்டு உங்களோட ஸ்லேவ் மிஷின்ல இதே EC2 யூசருக்குள்ள .ssh அப்படின்ற ஃபைல் பாத்துல யூ கேன் see that authorized key அப்படின்னு ஒரு கீ பாப்பீங்க. என்ன பாப்பீங்க? authorized key. இந்த ஃபைலை நீங்க ஓபன் பண்ணணும். இந்த ஃபைலை நீங்க ஓபன் பண்ணணும். இங்க ஆல்ரெடி ஒரு கீ இருக்கும். அந்த கீயை நீங்க டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அதுதான் உங்களோட மிஷினோட கீ. அந்த கீயை நீங்க வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. நம்ம மாஸ்டர் மிஷின்ல ஜென்ரேட் பண்ண இந்த கீயை ஸ்லேவ் மிஷின்ல நான் சொன்ன இந்த ஃபைல் பாத்துல கொண்டு போயிட்டு சேர்த்துடணும். அப்படியே ஜஸ்ட் இன்சர்ட் மோட்ல அப்படியே கீழே வந்துட்டு ஒரு ஸ்டெப் கீழே வந்துட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. மறுபடியும் சொல்றேன், மாஸ்டர் மிஷின்ல கீயை ஜென்ரேட் பண்ணணும். அந்த கீ 2 ஃபார்மேட்ல டவுன்லோட் ஆகும். id_rsa id_.pub அப்படின்ற நேம்ல ஜென்ரேட் ஆகும். அந்த ஜென்ரேட் ஆகிற கீயை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டு உங்களோட ஸ்லேவ் மிஷின்குள்ள போயிட்டு ஸ்லேவ் மிஷின்ல இதே .sshன்ற ஃபைல் பாத்துல மறந்துடக்கூடாது. EC2 யூசரா தான் நீங்க உள்ள இருக்கணும். சரியா, ரூட் யூசரா மாறக்கூடாது. மறுபடியும் சொல்லிட்டாங்க, EC2 யூசராவே இருந்து .ssh ஃபைல் பாத்துக்குள்ள போயிட்டு அதுல you can see that authorized key. சரிங்களா, you can see that authorized key. இந்த authorized keyக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், நான் சொன்ன அந்த கீயை நம்ம ஜென்ரேட் பண்ண அந்த கீயை காப்பி பேஸ்ட் பண்ணணும். சரியா, கிளியரா? திஸ் இஸ் த மேனுவல் ப்ராசஸ். இதை நீங்க வந்து ஒரு சர்வர்லயுமே பண்ணணும். நீங்க ஒரு சர்வர்ல மட்டும் பண்ணாக்க பத்தாது. எத்தனை சர்வர் வச்சிருக்கீங்களோ எல்லா சர்வர்லயுமே இந்த மேனுவல் ஆக்டிவிட்டியை பண்ணணும். அப்படி பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கமாண்ட் நான் சொன்ன அந்த கமாண்ட் என்ன கமாண்ட் ஆன்சிபிளோட கமாண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் கமாண்ட் ansible all slaves.txt -m ping அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சரிங்களா, உங்களோட மிஷின் எல்லாமே உங்களுக்கு பிங் ஆகும். ஓகேங்களா, மிஷின் எல்லாமே உங்களுக்கு பிங் ஆகும். சரியா, கிளியரா? ஸோ இந்த ப்ராசஸை நீங்க தான் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களோட டாஸ்க்கு. சரிங்களா?
ஸோ இதை மேனுவல் ப்ராசஸர் இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜெண்ட் வந்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாம போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கீஸ் நீங்க மேனேஜ் பண்ணும்போது, அதாவது மாஸ்டர் மிஷின் ஒரு கீல ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், ஸ்லேவ் மிஷின்ஸ்லாம் வேற ஒரு கீல ஜென்ரேட் பண்ணி கிரியேட் பண்ணிட்டேன். அந்த டைம்ல நீங்க வந்து மாஸ்டர் ஸ்லேவ்ல நீங்க வந்து எல்லா கீஸையும் போட்டுட்டேன், அதனால மாஸ்டர் ஸ்லேவ் வந்து அத்தன்டிகேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு அந்த அத்தன்டிகேஷன் நடக்காது. நீங்க இந்த இடத்துல ட்ரிக்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் பேஜென்ட்ல ஆட் பண்ண அந்த ஒரு கீ 3 மிஷினுக்கு ஒரே கீயை தான் கொடுத்துருப்பேன். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கரெக்டா? எஸ் ஆர் நோ? நான் வேற ஏதாவது கீ ஆட் பண்ணனா? இல்ல பண்ணல, அதே கீ தான் பண்ணல, ஒரே கீ தான் கொடுத்தேன். அப்ப அந்த இடத்துல ஒரு ட்விஸ்டே அதுதான். ஒரே கீ நீங்க கொடுக்கும்போது மல்டிபிள் மிஷின்ஸ்க்கு சேம் கீ நீங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போது அது பிரச்சனை கிடையாது. ஆனா இஃப் சப்போஸ் நீங்க மல்டிபிள் மிஷின்ஸ்ல டிஃப்ரெண்ட் கீஸ் ஏதாவது யூஸ் பண்ண ட்ரை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல we don't have a choice, we need to follow the manual method. அந்த மேனுவல் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி ஆகும், வேற ஆப்ஷனே கிடையாது. அப்ப அதை கேட்பாங்க, எப்படி அந்த மேனுவல் மெத்தட் பண்ணுவீங்க? How can I configure the Ansible and the slave using that SSH method? இது இன்டர்வியூல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் வித் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபங்க்ஷன். இப்போ நான் என்னென்ன சொன்னோம்னா அதே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபங்க்ஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். கிளியரா? ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட் கமெண்ட் சினாரியோஸ் நம்ம பண்ணலாம். ஆட் கமெண்ட்ஸ் அப்படின்னும் போது இட்ஸ் சிம்பிள் கான்செப்ட். ஒரு டாஸ்க்குக்கும் ஒரு கமாண்ட் நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். ஒரு டாஸ்க் பண்ணும்போதும் ஒரு கமாண்ட் நீங்க மென்ஷன் பண்ணி கொண்டு போகணும். அதுதான் ஆட் கமெண்ட்ஸ். சிம்பிள் கான்செப்ட். அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கப்பா, என்கிட்ட ஒரு 3 சர்வர் இருக்கு, எனக்கு 3 சர்வர்லயுமே எனக்கு வந்து ஒரு கிட் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்கன்றாங்க. அப்ப அது ஒரு டாஸ்க். சரிங்களா? இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப நான் ஒரு கமாண்ட் ரன் பண்ணினேன், ஆன்சிபிள் ஆல் பிங்னு. அதுவுமே ஒரு ஆட் கமாண்ட் தான். அதை எதுக்காக யூஸ் பண்ணோம்? அந்த ஆட் கமாண்ட எல்லா மிஷினும் பிங் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு ரன் பண்றதுக்கு ஒரு கமாண்ட் நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா தட் வில் பி கால்ட் அஸ் அ ஆட் கமாண்ட். அதான் நம்ம என்ன சொல்றோம்? ஆட் கமாண்ட். சிங்கிள் டாஸ்க் எக்ஸிகியூஷன். என்ன சொல்லுவோம்? சிங்கிள் டாஸ்க் எக்ஸிகியூஷன்ஸ். சரிங்களா? அதுதான் நீங்க என்ன சொல்றீங்க? ஆட் கமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? கிளியரா? அப்ப இதே மாதிரி நான் இன்னொரு ஆட் கமாண்ட் ரன் பண்றேன் பாருங்க. ஆன்சிபிள் ஆல் -i slaves.txt. சரிங்களா? slaves.txt -m. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்னா ஒரு மிடில்வேர் இன்ஸ்டால் பண்றேன். நார்மலா லினக்ஸ் மிஷின்ல இந்த HTTP மிடில்வேர்லாம் இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க? install என்ன சொல்றீங்க? install httpd -y அப்படின்னு கொடுப்பீங்க. கரெக்டா? இப்போ அதே சினாரியோ தான். சரிங்களா? அதே சினாரியோ தான். ஆனா நம்ம இந்த இடத்துல நார்மலா ஒரு கமாண்டா கொடுக்கறதுக்கு பதிலா, ஒரு லினக்ஸ் கமாண்டா கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு மாடியூலா கொடுக்கணும். சரிங்களா? ஒரு மாடியூல்ல பாஸ் பண்ணணும். அந்த மாடியூல் யாருக்காக பாஸ் பண்றேன்? ஒரு ஆன்சிபிளுக்காக பாஸ் பண்றேன். ஏன்னா ஆன்சிபிள்ல நீங்க வந்து ஒர்க் பண்ண வைக்கணும்னா ஆன்சிபிள் கிட்ட நீங்க என்ன கொடுக்கணும்? ஒரு மாடியூல் தான் கொடுத்தாகணும். சரியா? அப்ப நான் என்ன பண்றேன்னா ஆன்சிபிள் ஆல், நான் ஆன்சிபிள் எல்லாரையும் கூப்பிடுறேன். எல்லாரையும் கூப்பிட்டு அதில் நான் என்ன இன்ஸ்டால் பண்ண சொல்றேன்? ஒரு மிடில்வேர் இன்ஸ்டால் பண்ண சொல்றேன். அப்ப அதுக்கான கமாண்ட் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க. ஆன்சிபிள் ஆல் -i slaves.txt -m. எம்னா மாடியூல். என்ன மாடியூல் யூஸ் பண்றேன்னா எம் அப்படின்ற மாடியூலை யூஸ் பண்றேன். ஐம் யூசிங் லினக்ஸ் பேஸ் சர்வர். நான் வந்து 3 மிஷினுமே லினக்ஸ் பேஸ் சர்வர் தான் யூஸ் பண்றேன். அப்ப நான் வந்து எம்ன்ற மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவே நான் உபுண்டு யூஸ் பண்ணனா நான் என்ன கொடுக்கணும்? ஏபிடின்னு கொடுத்தாங்க. அவ்வளவுதான். ஓஎஸ்க்கு ஏத்த மாதிரி அங்க மாடியூல் சேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான். நான் வச்சிருக்கிறது 3மே லினக்ஸ் தான் அப்படின்றதுனால நான் எம்ன்றதே கொடுத்துறேன். அப்ப எம்ன்ற மாடியூல் யூஸ் பண்றேன். அதுக்குள்ள -a அப்படின்னு மென்ஷன் பண்றேன். which means will called as a argument. எம்ன்றது மாடியூல்,
அந்த மாடியூல்குள்ள நான் என்ன ஆட் பண்றேன், ஒரு ஆர்குமெண்ட்ஸ் ஆட் பண்றேன். ஓகேங்களா, அதுக்குள்ள ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஆட் பண்றேன். அது என்ன ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேம் நேம் ஈக்குவல் டு HTTPD. என்ன பேக்கேஜோ அந்த பேக்கேஜ் நேம், என்ன பேக்கேஜோ அந்த பேக்கேஜ் நேம். சரிங்களா? ஆஃப்டர் தட் நான் என்ன சொல்றேன், அடுத்தது வந்து ஸ்டேட். அடுத்த ஆர்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட். ஸ்டேட்ல இப்ப நம்ம நார்மலா நீங்க என்ன கொடுப்பீங்க, லினக்ஸ் மிஷின்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு கமாண்ட் என்ன, எம் இன்ஸ்டால் HTTPD. கரெக்டா? எம் இன்ஸ்டால். அப்ப நான் அந்த இடத்துல எம்ன்ற மாடியூல் யூஸ் பண்ணிட்டேன், என்ன பேக்கேஜ் வேணும்னு சொல்லிட்டேன். நீங்க ஸ்டேட்ல நான் என்ன கொடுக்கணும், இன்ஸ்டால்னு கொடுக்கணும். இப்ப நார்மலா லினக்ஸ்ல நீங்க இன்ஸ்டால்னு சொல்றீங்க. இப்ப அதே சினாரியோவை நீங்க வந்து ஆன்சிபிள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடியூலா பாஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இன்ஸ்டாலுக்கு பதிலா என்ன சொல்லணும் அப்படின்னா, சாரி பிரசன்ட் அப்படின்னு சொல்லணும். இன்ஸ்டாலுக்கு பதிலா என்ன சொல்லணும், பிரசன்ட் அப்படின்னு சொல்லணும். அன்இன்ஸ்டாலுக்கு பதிலா என்ன சொல்லணும், ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லணும். ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டார்டடு, ஸ்டாப் பண்றதுக்கு ஸ்டாப்டு, ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ரீஸ்டார்டடு. அவ்வளவுதான். சரிங்களா? நான் என்ன கண்டிஷன் யூஸ் பண்றேன்றதை மென்ஷன் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன்னா, நேம்ல HTTPDன்னு கொடுத்துட்டேன். ஸ்டேட்ல என்ன கொடுக்கணும், பிரசன்டா ஆப்சென்டா ஸ்டார்டா ஸ்டாப்டா, சரி ஸ்டார்டடா ஸ்டாப்டா, present. பிரசன்ட். அவ்வளவுதான், பிரசன்ட். சூப்பர். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்க ஆர்குமெண்ட் -a மென்ஷன் பண்ணும்போது ஆர்குமெண்ட்ல டபுள் கோர்ஸ் ஓபன் பண்ணிக்கணும். அதோட முடிச்சிட்டு என்ன பண்ணணும், ஐஃபன் ஸ்பேஸ் விட்டு -b. -bன்றது பிகம். -bன்றது என்ன சொல்லுவாங்க, பிகம், which means I'm giving a root privilege for my Ansible. I'm giving a root privilege for my Ansible. ஏன்னா Ansible is going to install that HTTPD content into the slave machine. ஸ்லேவ்ல இன்ஸ்டால் பண்ணுமா மாஸ்டர்ல பண்ணுமா, இந்த கமாண்ட் ரன் பண்ணா Slaveல பண்ணும். ஸ்லேவ்ல பண்ணும். அப்ப இது என்ன மெக்கானிசம்ல ஒர்க் ஆகுது, புஷ் பேஸ்ட் மெக்கானிசமா புல் பேஸ்ட் மெக்கானிசமா? Push based. புஷ் பேஸ்ட். ஏன்னா நான் ஆன்சிபிள்ல இருந்து ஒரு கோடை நான் என்ன பண்றேன், ரன் பண்றேன். அப்ப அந்த கோடு எனக்கு எங்க ரன் ஆகுது, ஸ்லேவ்ல ரன் ஆகுது. அப்ப இட் இஸ் ஒர்க்கிங் அண்டர் த மெக்கானிசம் ஆஃப் புஷ் பேஸ்ட் மெக்கானிசம். சரிங்களா? புஷ் ஆபரேஷன்ல ஒர்க் ஆகுது. ஓகே. அப்ப ஆன்சிபிள் ஆல் slaves.txt -m -a நேம்ல என்ன பேக்கேஜ், ஸ்டேட்ல என்ன கண்டிஷன், key and value, then -v for pickup. இந்த கமாண்ட்ல இப்ப யாருக்காவது டவுட் இருக்கா? as of now No, bro. கிளியர் தானே? Yes, clear. சரி. நான் என்டர் அடிக்கிறேன். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு எல்லா சர்வர்லயும் இப்ப எனக்கு HTTPD பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகும். சேஞ்சஸ் இப்ப நான் மாஸ்டர் மிஷின்ல மட்டும்தான் இருக்கேன். நான் ஸ்லேவ் மிஷினை ஓப்பனே பண்ணல இப்ப வரைக்கும். ஓகே, பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சுப்பா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஸ்டார்ட் பண்ணி விடணும் நம்ம. ஐ மீன் Start ஆக்டிவா பண்ணணும். இருக்கான்னு செக் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன கமாண்ட் கொடுப்பீங்க நார்மலா? ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன கமாண்ட் கொடுப்பீங்க நார்மலா? Service start HTTP. Service. சிஸ்டம் சர்வீஸ் டாட் HTTPD. சூப்பர். சிஸ்டம் சிடிஎல் கொடுத்தாலும் ஓகே, சர்வீஸ்ன்னு கொடுத்தாலும் ஓகே, ரெண்டும் ஒரு இதுல தான் ஒர்க் ஆகும். ஆனா மோஸ்ட்லி லினக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் சிடிஎல் கமெண்ட்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க சர்வீஸை விட. ஏன்னா சர்வீஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ஸ்டார்ட் பண்ற மாதிரி. சர்வீஸ்ன்ற கமாண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஆனா அது டெம்பரரியா ஸ்டார்ட் பண்ணும். இன்கேஸ் சர்வர் ஏதாவது ரீஸ்டார்ட் ஆனாலோ இல்ல ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் நடந்தாலோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகாது, திரும்பி வந்து ஸ்டாப் ஆயிடும். இதே சிஸ்டம் சிடிஎல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்டார்ட் மாதிரி. ஓகேங்களா? அது வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்டார்ட் மாதிரி. ஒன்ஸ் அது ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஸ்டார்ட் பண்ணி விட்ட மாதிரி தான் கணக்கு. ஸோ அதுக்கு தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஆன்சிபிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் சிடிஎல் அப்படின்றதுக்கு மாடியூல் கிடையாது.
சிஸ்டம் சிடிஎலுக்குன்னு சொல்லி ஒரு மாடியூல் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த சர்வீஸ்ன்னு ஒரு மாடியூல் சொன்னோம், சர்வீஸ்ன்னு ஒரு கமெண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த மாடியூலே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அதுக்கான கமெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு. Ansible all Ansible all Ansible all -i சூப்பர். Ansible all -i சூப்பர். place.txt இன்வென்டரி ஃபைல் -i னா இன்வென்டரி ஃபைல கால் பண்றா. சூப்பர். அடுத்தது -m சர்வீஸ் அப்படின்ற மாடியூல். சரியா? -aன்றது ஆர்குமெண்ட், அதுக்குள்ள அந்த ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ற ஆர்குமெண்ட் நேம் என்ன? HTTPD. ஸ்டேட்ல என்ன கொடுக்கணும்? ஸ்டார்டட். ஸ்டார்ட்னா ஸ்டார்டட். சரியா? கொடுத்துட்டு -b கொடுத்தீங்க அப்படின்னா my package will be started. அவ்வளவுதான். சரியா? இப்ப பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப ஸ்டார்ட் ஆச்சா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்லேவ் மிஷினோட ஐபி அட்ரஸை சும்மா நானே ஆன்லைன்ல போயிட்டு கூகுள்ல கிளிக் பண்றேன். எனக்கான டெஸ்ட் பேஜ் எனக்கு வரணும். வந்துடுச்சா? நான் இப்ப வரைக்கும் ஸ்லேவ் மிஷினை நான் ஓபன் கூட பண்ணல. நான் ஸ்லேவ் மிஷின் ஓபன் பண்ணனா பண்ணல. எல்லாத்தையுமே நான் எங்க இருந்து தான் பண்ணிட்டு இருந்தேன்? என்னோட மாஸ்டர் மிஷின்ல இருந்துகிட்டே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் ஆன்சிபிளோட கான்செப்டே. உங்களோட ஒரே ஒரு மிஷின்ல இருந்துகிட்டே உங்களோட எல்லா ஆக்டிவிட்டியுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? உங்களோட மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? கிளியரா? அப்ப இதுல ஒரு டாஸ்க்கும் பண்றதுக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஒரு கமாண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் நான் என்னன்னு சொல்றேன். இந்த சினாரியோ தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆட் கமெண்ட்ஸ். சரிங்களா? இந்த சினாரியோ தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆட் கமெண்ட்ஸ். சரியா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். ஆனா ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க எதிர்பார்க்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிளே புக். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அதுலதான் கேட்பாங்க. சரிங்களா? கிளியரா? clear இப்ப இதே மாதிரி இன்னொரு சினாரியோ பண்ணிடலாம். இதுல ஒரு ஃபைல் காப்பி பண்ற மாதிரி வச்சுக்கலாம். என்னோட ஸ்லேவ் மிஷின் எல்லாத்துலயுமே ஒரு ஃபைல் வந்து காப்பி ஆகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். vi index.html அப்படின்ற ஒரு ஃபைல். அதுல இன்சர்ட் மோட்ல போயிட்டு நான் வந்து ஹாய் எவ்ரிஒன் ஹவ் ஆர் யூ சும்மா நானே ஒரு கண்டென்ட் ஆட் பண்றேன். பண்ணிட்டு shift:/w save. தென் இப்ப இந்த index.file எனக்கு என்னோட மாஸ்டர் மிஷின்ல இருக்கு. ஆக்சுவலா இந்த ஃபைல் எனக்கு எங்க போகணும்? எங்க காப்பி ஆகும்? எங்க காப்பி ஆகணும்? எனக்கு ஸ்லேவ் மிஷின்ல காப்பி ஆகும். கரெக்டா? சானோ எஸ் ஸ்லேவ் மிஷின்ல காப்பி ஆகும். அப்ப அதுக்கு நம்ம ஒரு மாடியூல் யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன மாடியூல் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம காப்பி அப்படின்ற ஒரு மாடியூல் யூஸ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? காப்பி. இந்த மாடியூல் என்ன பண்றோம் அப்படின்னா ansible all -i அதேதான், அதே கமாண்ட் தான், அதே சினாரியோ தான் திரும்பி திரும்பி வரப்போகுது. நெக்ஸ்ட் -m ஓகே காப்பி அப்படின்ற மாடியூல் என்ன பண்றோம்? காப்பி ஓகே -a டபுள் கோட்ஸ்ல இந்த இடத்துல நேம் ஸ்டேட் வரக்கூடாது. இதுக்கு பதிலா சோர்ஸ் டெஸ்டினேஷன். சோர்ஸ் எங்க இருக்கு? ஆக்சுவலா index.file எங்க இருக்கு? ஆக்சுவலா எப்படி செக் பண்ணுவீங்க எங்க இருக்குன்னு? எப்படி செக் பண்ணுவீங்க? இந்த 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 index.file கரண்டா எங்க இருக்குன்றதை எப்படி நான் செக் பண்றது? எப்படி செக் பண்ணுவீங்க? இப்ப இந்த index.file இப்ப எந்த ஃபைல் பாத்ல இருக்கு?
ப்ரெசென்ட்டா நான் இப்ப எந்த ஃபைல் பாத்ல இருக்கேன்றதை எப்படி செக் பண்ணுவீங்க? PWD. PWD. PWD சரிங்களா? PWD எங்க இருக்கேன் இப்ப கரண்டா? home EC2 user அப்படின்ற ஃபைல் பாத்ல இருக்கேன். அப்ப கமாண்ட் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? ansible சொல்லுங்க, ansible all -i slaves.txt அதே அரைச்ச மாவு தான் திரும்பி அரைக்க போறோம், அவ்வளவுதான். Copy. -m copy -a டபுள் கோட்ஸ்ல சோர்ஸ் வந்து எங்க இருக்கு? /home /EC2 user /index.html. சூப்பர். நெக்ஸ்ட் எங்க கொடுக்கணும்? டெஸ்டினேஷன் டெஸ்ட். ஓகே, டெஸ்ட் அதே ஸ்லாஷ் எங்க டிப்ளாய் பண்ணுவீங்க? மிடில்வேரோட பேக்கேஜ் எங்க டிப்ளாய் பண்ணுவீங்க? HTTP டிப்ளாய்மென்ட் பார்த்தது var www html. var www HTML. HTML. சூப்பர். ஓகே, var www HTML. ஓகே, /index.html அந்த ஃபைல் பார்த்து நம்ம index.html. சூப்பர். ஓகே, டபுள் கோட்ஸ்ல ansible all copy ansible all advanced slaves.txt. ஓகே, ஸ்பேஸ் -b சரியா? slaves.txt copy -a source and destination. ஓகே, என்டர் கொடுக்கணும். இப்போ எனக்கு ஒரு கண்டென்ட் காப்பி ஆயிடுச்சா? ரெண்டு மெஷின்லயுமே எனக்கு வந்து காப்பி ஆயிடுச்சு. இப்போ நான் ரெண்டுத்துலயுமே நான் உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கறேன். எனக்கு கண்டென்ட் கிடைச்சிருக்கா? கிடைச்சிருச்சா? Yes. Hi everyone. சரியா? டன். இதே சினாரியோஸை நீங்க ட்ராக் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுல நம்ம வந்து மெயின் கான்செப்டா நம்ம வந்து பிளே புக் சினாரியோஸை நம்ம பார்ப்போம். சரியா? எனக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எனக்கு உங்களோட டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு டாஸ்க் கொடுத்துட்டேன். ரெண்டாவது டாஸ்க் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ரெண்டு மிஷின்லயுமே எனக்கு வந்து அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. கரெக்டா? இப்போ நான் பண்ணும்போது ரெண்டு சர்வர்லயும் உங்களுக்கு வந்து HTTP இன்ஸ்டால் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். எஸ்ஆன் அதான் ஆன்சிபிள் ஆல்னு கொடுக்கும்போது ரெண்டு சர்வர் தான். நான் ப்ரூஃப் வேணா காமிக்கிறேன். ரெண்டாவது சர்வரோட ஐபி அட்ரஸுமே நான் வந்து ஹிட் பண்றேன். உங்களுக்கும் அதே ஐபி அட்ரஸ் தான், அதே அவுட்புட் தான் வரும். வேணா பாருங்க. அதுதான் ரெண்டு சர்வர்லயுமே ஒரே அவுட்புட் தான். ஆனா எனக்கு அப்படி வரக்கூடாது. ஒரு சர்வர்ல ஹாய் எவ்ரிஒன் ஹவ் ஆர் யூ, ரெண்டாவது சர்வர்ல ஹாய் ஐம் ஃபைன் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி வரும். டிஃப்ரெண்ட் கண்டென்ட் வரும். எப்படி பண்ணலாம்? மறுபடியும் சொல்றேன், கொஸ்டின் ரிப்பீட் பண்றேன். எனக்கு ரெண்டு சர்வர் நீங்க கிரியேட் பண்றீங்க, ரெண்டு சர்வர்லயும் ஹேடா கமெண்ட்ஸ் ரன் பண்றீங்க. ஆனா ஒரு சர்வர்ல ஹாய் எவ்ரிஒன் ஹவ் ஆர் யூன்னு வரணும், ரெண்டாவது சர்வர்ல ஐம் ஃபைன் ஹவ் ஆர் யூ இல்லைன்னா ஐம் ஃபைன் ஹவ் அபவுட் யூ அப்படின்னு வரணும். புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. அப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணணும். சரியா? கிளியர்? இதுக்கான ரெக்கார்டிங்ஸ் கொஞ்ச நேரத்துல நான் ஷேர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஷேர்